எல்லாருக்கும் வணக்கங்க. அனைவருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள். எப்போவுமே நம்ம சேனலில் பிஸ்னஸ் பற்றி ஷார்ட்ஸ் தான் பார்ப்போம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபங்க்ஷன் vlog பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து கோவில் திருவிழா. அதனால் அதுக்காக தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். பாரியூருங்க. அது எங்கள் நேட்டிவ் வந்து கோபி. அங்கேருந்து நாங்கள் வந்து பாரியூர் போயிட்டுருக்கோம். சரி, அப்படியே வாங்க, அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். தண்ணி நிறையா போகுது. போட்டாச்சுங்க பாருங்க. சரி வாங்க அப்படியே போகலாம். மிளகாயிலேயே தோரண மாதிரி கட்டியிருக்கிறாங்க. மாலை அழகா இருக்கு, சூப்பரா இருக்குல்ல. நல்லா இருக்கு. எத்தனை ஒரு 40-50 கிலோ மிளகா இருக்கும் போல இருக்கு இது கட்டி இருக்கிறதே. ஆமாம், எல்லாமே சாப்பிட்ற கிடையாதாங்க இருக்கு. நிறைய சாப்பிட்ற கிடையாது. இதெல்லாம் கம்மிங்க. ஃபர்ஸ்டெல்லாம் இன்னுமே நிறையா இருக்கும். நான் சின்ன ஃபேன்சி கடையாக இருக்கும். இப்போ எல்லாம் ஃபர்ஸ்டெல்லாம் ஃபேன்சி கடை தான், சாப்பிட்ற கடை தான் நிறைய ஆயிடுச்சு. பாத்திர கடை. பீங்கான் பாத்திரம், இரும்பு பாத்திரம். ஆனால் வந்து என்னை வாங்கி தர சொல்லாத, ஃபுல்லாக உனக்கு பிடிச்ச ஐட்டம் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி தர சொல்லுவேன். என்னன்னு பார்த்தியா? ஹேண்ட்பேக். ஆமாம், இங்கே தான் இருக்கு. நான் இங்கேயே பார்த்துட்டு இருக்கேன். நீ குட்டி பொண்ணுலேருந்து வாங்குற குழந்தை ஹேண்ட்பேக்லேருந்து. ஆமாம், இப்போ கூட இந்த பால் வாங்கிட்டு கூட விளையாடுவேன். பாலை பார்க்க அவ்வளோ ஆசை. எல்லாமே சின்ன வயசில் வாங்கினது. ஆமாங்க, எவ்வளோ பணம் கொண்டு வந்தாலும் பத்தாது. எல்லாமே இருக்கும். டிராக்டர் முதல் கொண்டு சேல்ஸ் நிறுத்தியிருப்பாங்க. இன்னும் சாயந்தரம் வந்தால் இன்னும் ஏகப்பட்ட க்ரௌடாக இருக்கும். இப்போ வெயில்னால அதிகமாக யாரும் வரல. இன்னும் சாயந்தரம் வந்து பார்த்தோம்னா இன்னுமே கூட்டமாக இருக்கும். ஆனால் அது ஒரு ஜாலி தான். அந்த திருவிழான்ற ஒரு ஃபீலிங்கே அப்போ தான் வரும் நம்மளுக்கு. அந்த கூட்டத்தில் வந்துட்டு பார்த்துவான்னு குழந்தைகளெல்லாம் பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகிறக்குள்ள. இதில் எவ்வளோ பேர் திருவிழாவில் தொலைஞ்சு போனவங்க எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டிலே தம்பி, சின்ன தம்பி 2 வாட்டி தொலைஞ்சு போயிருக்கான். அப்புறம் போலீஸ்கிட்ட சொல்லி மைக் செட்டில் கூப்பிடுவாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம வாங்குவோம் பாருங்கள் ஒரு அடி. அது அதை விட கொடுமையாக இருக்கும். தலையெல்லாம் அழகாக இருக்குமா? ஆமாம், எல்லாமே அழகாக தான் இருக்கும். கண்டிப்பாக நம்ம எல்லாம் வாங்கிட்டு தாங்க போகணும். குட்டீஸ் கண்ணுக்கு பூரா பொம்மை மேலே இருக்கும். முன்ன மாதிரி பொண்ணு கண்ணு பூரா ஃபேன்சி ஐட்டம் மேலே இருக்கும். நாங்கள் எந்த ஏஜில் வந்தாலும் நம்மளுக்கு மசாலா பட்டாணி சுண்டல் தான் எப்போ ஃபேவரெட். தூரி ஆடிட்டு இப்போல்லாம் உயரமான தூரி பார்த்தாலே பயமாக இருக்குது. அப்போல்லாம் ஒரு தூரி விட மாட்டோம். எல்லாத்துலேயும் விளையாடிட்டு போனால் தான் நிம்மதியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ ரேட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஆமாம், 120 ரூபாயோ 150 ரூபாயோ கேட்குறாங்களா ஒரு ஆளுக்கு. ஃபஸ்ட்டெல்லாம் 30 ரூபாய்க்கு வந்து விளையாடிட்டு போவாங்க தூரியெல்லாம். இப்போ என்னடானா 100 ரூபாய்க்கு கோயில் என்ட்ரன்ஸ் உப்பு மிளகு விற்கிறாங்க. இது வந்து வாங்கி கொண்டத்துக்கு சாத்துவாங்க. உப்பு மிளகு. இதாங்க கோயில், இதான் கோபுரம்.
கூட்டமாக இருக்கும். இப்போ எல்லாம் கூட்டமாக இருக்கும். ஈவினிங் ஒரு வாட்டி வந்தோம்னா ஈவினிங் ஃபுல்லாக தேர் கடை சுற்றுற கூட்டம் தான் இருக்கும். நம்ம ஃப்ரீயாக போய் சாமி கும்பிட்டு வந்துக்கலாம். அம்மா மாடுமா எங்கே மாடு வச்சுருக்காங்களா? அங்கே மாடு நிற்கிருக்காரு. அது நம்ம இந்த ஊருக்குள்ளே கொண்டு வருவாங்களா அந்த மாடு தான். அது எல்லாமே கும்பிட்டு இருக்காங்க மாடு. ரிவர்ஸில் வருதுமா. செப்பல் போட ஒன்றும் பண்ணாது. செப்பலும் அங்கே போய் கழட்டி விட்டுருவோம். கழட்டி விட்டு போயிடுவோம். சரி நம்ம கடை வீதியெல்லாம் கொஞ்சம் சுற்றலாம். சுற்றிட்டு அப்புறமே இங்கே வரலாம். இதை கோவில் தேர் திருவிழா சமயத்தில் மட்டும் வெளியே எடுப்பாங்க. வியாழக்கிழமை குண்டம் வந்திருக்கும், வெள்ளிக்கிழமை தேர் எடுத்திருப்பாங்க. வந்து திருவிழா முடிகிற வரைக்கும் வெளியில் நிறுத்தியிருப்பாங்க. அப்புறம் உள்ள எடுத்து நிறுத்தி சட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இங்கே பாருங்கள், அங்கெல்லாம் தூரியில் ஆள் இல்லை. ஆனால் என்ன வெயிலாக இருந்தாலும் நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறது பண்ணி தீர்வுன்னு ஒரு கும்பல் உட்காந்துட்ருக்காங்க. இதுதாங்க என்ஜாய்மெண்ட்டு. ஆமாம், நான் அதெல்லாம் விளையாடி இருக்கோம். ஆனால் இப்போல்லாம் அதில் ஏறினாலே ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி ஆகுது. ஆமாம், ஒரு டைம் போயிட்டு கீழே இறங்குறக்குள்ள நிறைய பேர்த்தோட போட்டு அழகான உருவப்படமெல்லாம் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட்னு சொல்கிறாங்க, ஆனால் இந்த பொம்மை அழகாக தாங்க இருக்குது. வாய்க்கால் பார்க்கலாமா? பக்கத்தில் தான் வாய்க்கால். போகலாமா? பாருங்க, அங்கே இங்கே இடம் பத்தாமல் முன்னாடி என்ட்ரன்ஸில் ஊஞ்சலெல்லாம் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கோயிலோட சைடில் தான் வந்து ஊஞ்சலெல்லாம் இருக்கும். பார்த்திங்கன்னா இது இவ்வளோ நெருக்கடியாக போட்டிருக்காங்க இடம். பார்த்திங்கன்னா ஒரு தூரிக்கு இன்னொரு தூரிக்கும் வந்து கேப் இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் இடம் நெருக்கமாகவே போட்டிருக்குறாங்க இடையில. அதனால் நிறைய வித்தியாசமாக தூரியெல்லாம் நிறைய வந்திருக்கு. அதனால் போன டைம் நாங்கள் வந்தப்போ தண்ணியே இல்லை. இந்த டைம் வந்து தண்ணி திறந்துருப்பாங்க. திருவிழாவுக்கு எப்போவுமே தண்ணி திறப்பாங்க. வாங்க பார்க்கலாம். வாய்க்கால் கிட்ட கோவில் வாய்க்கால் ரெண்டாக பிரியும். ஒன்று பார்த்தீங்கன்னா கோவிலுக்குள்ளே வரும். ஆமாம், கோயில் இதே தண்ணி தான் கோயிலுக்குள்ளேயே வரும். ஆமாம், இதுங்க தை மாதம் அறுவடை இருக்கும். ஆனால் இப்போ இன்னும் முடியல, வரல போல் இருக்குது. எல்லாம் அறுப்பு முடிச்சுட்டாங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது. அது என்னம்மா அது தண்ணிக்குள்ள நம்ம போகுது? செடியோட வேரெல்லாம் பாருங்க. அதை எடுத்துட்டாங்க. நீச்சல் தெரிஞ்சால் என்ஜாய் பண்ணி குளிக்கலாம். அந்த சைடு ஃபுல்லாக வயலுங்க. ஹில்ஸ் எல்லாம் தெரியுங்க. இங்கே வந்து பனிக்கு தெரியல. ஏமா? ஆமாம், கொஞ்சம் பனியாக இருக்குது. தூரத்தில் இருக்கிற மலைகள், அந்த நம்மளுக்கு சத்தி பண்ணாரி சைடு தெரிகிற மலையெல்லாம் உங்களுக்கு இங்கேருந்து தெரியும். நல்லா சூப்பராக இருக்குங்க. இன்னும் உள்ளே போனால் இன்னும் சூப்பராக இருக்குங்க. உள்ளே நல்லா இருக்குங்க. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க தான் ஃபுல்லாக ஆட்டோ போட்டுட்ருப்பாங்க. அப்புறம் போகிற வழியெல்லாம் கொஞ்சம் கச்சன்னு இருக்குது. வண்டியில் தான் போகணும், நடந்து போக முடியாது. ஆமாம், நாங்கள் வண்டி பார்க்கிங் பண்ணிட்டு வந்துட்டோம். பாருங்க, நீச்சல் தெரிஞ்சால் செம்ம என்ஜாய் பண்ணலாம். இந்த இடமே நல்லா கூலிங்காக இருக்குது தண்ணி இருக்கனால. இந்த இடம் மட்டும் நல்லா இருக்குது. கொஞ்சம் இறங்கலாம்னு பார்த்தேன். ஃபுல்லாக இங்கே வந்து இது கரிசலாங்கண்ணி நிறைய இருக்கும். நாங்கள் கரிசலாங்கண்ணி, ஆமாம், ஹேர் ஆயிலுக்கு இங்கே வந்து பறிச்சுட்டு போவோம். இந்த வாய்க்கால் இல்லை, நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற வாய்க்கால் கிட்ட ஃபஸ்ட்டு இருக்கிறப்போ ஹேர் ஆயில் ஃபுல்லாக இங்கே தான் பறிச்சுட்டு போவோம். நல்லாயிருக்கும். நீங்கள் குழந்தைய இருக்கையில ஹேர் ஆயில் அதில் இது வெந்தயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு வீட்லேயே எண்ணெய் காய்ச்சி தலைக்கு வச்சுடுவேன். பாருங்கள், இதெல்லாம் தூரி ஆன் ஆயிடுச்சு. சவுண்ட் கேட்குதா? பசங்க கத்துறானுங்க. ஜாலி தான். ஏரியா லாஸ்ட்ல சேர்ல குறையா ஜாலியாக தான் இருக்கும். பயமாக தான் இருக்குது, என்னதான் ஜாலியாக தான் இருக்கும்.
இப்போ கொஞ்சம் லென்த்தாக போட்டிருக்காங்க. அந்த கப்பல் ஊஞ்சல் வந்து கொஞ்சம் இப்போது லென்த் அதிகப்படுத்தின மாதிரி இருக்குது. அதுக்கு பேர் என்ன? இங்கே பாரு இவங்க. ஆனால் இது ஸ்லோவாக தான் சுற்றிட்டு இருக்காங்க. நல்ல ஹைட்டு. அது பேர் என்ன பாப்பா? அந்த முன்னாடி ஒரு அனிமல் இருக்குல்ல, பேர் என்ன? அந்த தூரியில் இருக்குல்ல, ஃபேஸ் கொடுத்துருக்காங்கல்ல, டிராகன். டிராகன் கொஞ்சம் அது பேர். கார் தூரி. கார் ஓட்டுற ஃபீலிங் நிஜமாலுமே அவங்களுக்கு. என்ன சுற்றிட்டே வந்துட்டு இருக்காங்க. அந்த குட்டி பையன் பாரு, ஸ்டேரிங் சுற்றுற மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கான், கார் ஓட்டுற மாதிரியே. அவன் சுற்றுறதுல தான் அது போகுது. பாருங்க, இது செமையாக இருக்கும். இது பேர் இது பிரேக் டான்ஸு. ஃபஸ்ட்டெல்லாம் இந்த காஃபி கப்புகள் நம்ம உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், அது ஒரு மாடல், இது ஒரு மாடல். அதுக்கு நம்ம உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது ரவுண்டாக சுற்றுதுமா, அங்கங்கே போய் நின்று இதாகும். அப்படி தான் வரும், ஸ்டக் ஆகாது. நமக்கு தெரியாது, உட்காந்துருக்கீங்களா அது நல்லாவே ஃபீல் ஆகும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ பாரு தெரியுதா, டக்குன்னு வந்து திரும்ப சாப்பிட்டதெல்லாம் வந்து எந்த தூரமே போய் ஆடக்கூடாது, எல்லாம் வெளியே வந்துடலாம். டிராகன் ட்ரெயின் இதில் நம்ம ஒரு டைம் தான் போயிருக்கோம். ஏமா? ஆமாம். த்ரில்லிங்காலாம் இருக்காது, ஜாலியாக டீஸ் ட்ரெயின் கிளம்பிடுச்சு. கார் நிற்கிது. நான் என்னடா கார் எங்கடா இங்கே வந்து இது வந்து ஈஸ்வரர் கோவில் வெள்ளை பளிங்கினால கட்டப்பட்டது. இது இப்போ போனால் எடுக்க முடியாதுங்க. உள்ள ஒரு நாள் இதுக்காக தனியாக போடுவோம் வீடியோவில். உள்ள கோயில் ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளே போனாலே குழு குழுன்னு இருக்கும். நீங்கள் என்ன கிளைமேட், இங்கே வெளியில் எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த கோயிலுக்குள்ளே போனால் கிளைமேட் நல்லா ஏசிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுங்க. இது முன்னாடி ஒரு படம், கோயில் காலை படம் எடுத்திருக்காங்க. ஜிகிர்தண்டா வாங்க வந்திருக்காங்க. பாருங்க, ஜிகிர்தண்டா தயாரா இருக்கு. வாங்க, எங்க மாஸ்டர் பாருங்க போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. டோக்கன் வாங்காதவங்க டோக்கன் வாங்கிக்கங்க. பாருங்க, ஜிகிர்தண்டா தயாரா இருக்கு. வாங்க, எங்க மாஸ்டர் பாருங்க போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. டோக்கன் வாங்காதவங்க டோக்கன் வாங்கிக்கங்க. ஜிகிர்தண்டா வாங்கியாச்சுங்க, குடிச்சிட்டு போய்க்கலாம். சரியான வெயில். கோயிலுக்கு வரலன்னு சொன்னாங்க, ஈவினிங் வரலான்னு. சரி உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதாங்க கோயில் உள்ள என்ட்ரன்ஸு. ஈவினிங் வந்தால் நல்லா லைட் செட்டிங், லைட் போட்டிருப்பாங்க ஈவினிங். பார்க்கவே நல்லா அழகாக இருக்குல்ல கோபுரம்லாம். ஆமாம். சரி ஆமாம், அப்படியே போகலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் நிற்குதுன்னு லைனு. சரிம்மா கிளம்பலாமா? சரியான கூட்டம். கொண்டம் வந்து அந்த சைடுங்க, நான் வந்து போக முடியல. இங்கெல்லாம் லைனில் நிற்கிறாங்களா, என்னை இடையில போனேன்னா அவ்வளோதான், என்னை அடிச்சு போடுவாங்க இடையில வரேன்னு சொல்லிட்டு. சரி வாங்க, நம்ம அப்படியே வெளியில் தலைவீதி பார்க்க போகலாம். இதுக்குள்ளே தாங்க தேர் இருக்கும். ஏமா இதுக்குள்ளே தானம்மா, இந்த டோருக்குள்ளே தானம்மா தேர் இருக்கும். தங்க தேர் இருக்கா? சரி சரி. அதை எப்போ எடுப்பாங்க வெளியே? தேர் மாதத்துக்கு பௌர்ணமிக்கு தெரியல, டீட்டெயில்ஸ் தெரியல. அப்படி கிளம்பலாங்க நம்ம. கம்மல் வாங்கலான்ட்டு வந்தாங்க. எல்லாமே அழகாக இருக்கு. எல்லாமே எல்லா டிசைனுமே வச்சு. இந்த ஒரு கம்மலில் ஏம்மா ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரியே இருக்குமா? இந்தா
இதே மாதிரி நான் வச்சுருந்தேன். ஆனால் வந்து எனக்கு கால் மட்டும் உடஞ்சிருச்சு இல்லை அதில். தலையில் கை வச்சுருக்கேன், ஒரு கை தலையில் வைக்கிற மாதிரி. இந்த கம்மல் வாங்கியிருக்காங்க எங்கள் அம்மா. நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி வாங்க அடுத்த கடை. இது எவ்வளோன்னு கேளுமா? அது என்னதுமா? நீளமாக இருக்குல்ல, என்னது? பாஸ்மலா கொட்டியானமா? இதுவா? ஆமாம். வாங்கியே தரமாட்டாங்க. எவ்வளோ வாங்கி தரது? எங்கே பார்த்தாலும் ஒவ்வொரு கேட்டா. அந்த நம்ம வீட்டில் மாட்டி இருக்கோம்ல, அதுலேயே மாடலாக இருக்காங்க. பெல் சவுண்டா? அழகாக இருக்குல்ல, தெரியுதா? ருத்ராட்சம் கிடையாது, அது பிளாஸ்டிக் தான். தெரியுதா? கூண்டுல இந்த வயலட் கலர் கூண்டுக்குள்ள கிளி இருக்கு, தெரியுதா? அங்க பாரு. ஆமாம் ஆமாம், கிளியெல்லாம் தருவாங்க. கொடுப்பாங்க. அதில் என்ன நம்பர் இங்கே நம்மளுக்கு டோட்டல் பண்ணால் வருதோ அதில் இருக்கிற ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஆனால் வந்து பெரிய நம்பர் வர்றது கஷ்டம் தான். விளையாண்டு பார்க்கலாமா? எவ்வளோ இருக்கு? விளையாடலாமாமா? எவ்வளோன்னு தெரியல, 50 ரூபாயா இருக்கும். சைக்கிள் எல்லாம் நிறுத்திருக்காங்க. சைக்கிள், அண்டோ எல்லாம் இருக்கு. விளையாண்டு பார்க்கலாமா? அந்த பால் விளையாடுறது எங்கள் அம்மா வேணான்ட்டாங்க. நாங்கள் விளையாடுறதுக்கு நம்ம எதாவது சாப்பிட்டாலும் போய்க்கலான்ட்டாங்க. எல்லா டம்ளரையும் நம்ம அடித்தா நம்மளுக்கு என்ன கிஃப்ட் கொடுப்பாங்கல்ல. ரிங் போடுறதாமா. எந்த பொருள் மேலே? பிஸ்கெட்டு, சோப்பு நிறைய இருக்குது. எதில் போடுறோமோ எதில் விழுகுதோ அது அந்த பொருள் நமக்கு எடுத்துக்கலாம். ஆமாம், கொடுத்துருவாங்க. 2 ரிங்கு தானா நம்மளுக்கு? எவ்வளோன்னு தெரியல. 3 ரிங் போல் இருக்குது ஒரு ஆளுக்கு. சரிங்க, இப்போ நம்ம கோயிலேருந்து கிளம்பியாச்சு. நம்ம அப்படியே வண்டி எடுக்க போயிடலாம். அப்புறம் உங்களை பேசு அப்புறம் அதுக்கு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. நாங்கள் அந்தியூர் ரோடு போயிட்டுருக்கோங்க. அந்த சைடெலாம் செம்மையாக இருக்கும் பார்க்குறக்கு, வியூ சூப்பராக இருக்கும். அந்த சைடு அப்படியே காமிக்கிறோம், காமிச்சிட்டு அப்படியே திரும்பிக்கலாம் நம்ம வீட்டுக்கு. அதனால தான் அங்கே உள்ள அவ்வளோ கூட்டம். வயல்வெளிகள். உழுதுட்டு இருக்காங்கம்மா தூரத்தில். ஆமாம் ஆமாம், இதெல்லாம் அப்படியே வைப்பாங்க மண்ணுக்குள்ள தான் அங்கே வச்சுட்டு இருக்காங்க. நாற்று நட்டுட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்கு பாருங்க, நாற்று நட்டுட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே போகலாம். சைடும் நல்லா அழகாக இருக்கு. தண்ணி போகுது நல்லா அழகா. ஃபேமஸான கோயில் தான் நம்ம இதுவும். செவ்வாழை அப்படியே தூங்கி பழுத்து அழகா அழகா அப்படியே மரம் கூடார மாதிரி.
புளியங்காய் பறிச்சு சரியா? புளியங்காய் ஒன்று பறிச்சு சரியா? கீழே அங்கே இருக்கு. புளியங்காய் வேணுமா? கீழே அப்படியே இருக்கு பாரு. பார்த்துக்கோ. இரு இரு இரு. புளியங்காய். இது காயுமா? காய் தான் நல்லா இருக்கும். கீழே அடி சின்னதாக பார்த்துக்கோ. கடைசியில் நம்மளை புளியங்காய் பறிக்க விட்டாங்க. எங்கே இருக்கு? கீழே ஒன்று இருக்கு. இதுவா? போதுமா இல்லை வேணுமா? இந்தா உனக்கு புளியங்காய். எல்லா இடத்துலையும் தண்ணி போகுது. அங்கே பாருமா, தண்ணி நிறையாச்சுன்னா அந்த வீட்டுக்குள்ளே போயிரும்ல தண்ணி. இன்னொன்று நல்லா விளைஞ்சி வரப்போ இன்னும் அழகாக இருக்கும். இங்கே அழகாக தண்ணி போயிட்டுருக்கு. அந்த சைடு சூப்பராக இருக்கு. நாங்கள் வேறு வழியாக வந்தாங்க. இந்த வழியாகவும் போகலாம் வீட்டுக்கு. இது கொஞ்சம் அழகாக இருந்ததுங்களா பார்க்க, அதான் சரின்னு சொல்லிட்டு இந்த வழியாக விட்டுட்டோம். அப்படியே சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்களேன், இந்த இடம் அழகாக இருக்குன்னு சொல்லி நிறுத்தியிருக்கோம். ஃபோட்டோ எடுக்கலாம் நிறுத்தியிருக்கோங்க. அழகாக இருக்குல்லம்மா? தண்ணி ரொம்ப அழகாக தான் இருக்கும். ஆமாம், தண்ணி போகுது. இதெல்லாம் வாய்க்கால்லேருந்தா வரும். வாய்க்கால்லேருந்து வயலுக்கு பிரிஞ்சு வர தண்ணி. சரி, நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பலாமா? நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி திருவிழாக்கெல்லாம் போன அனுபவம் உண்டா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.